Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான பர்த்டே ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம KINEMASTER எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது. சோ அதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான எடிட்டிங் மெட்டீரியல்ஸ் பத்தி பார்த்துக்கலாம். நீங்க யாருடைய பர்த்டேக்காக எடிட் பண்ணுவீங்களோ அவங்களோட ஒரு 6 இமேजेस வந்து ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பர்த்டே டெம்ப்ளேட் வீடியோ உங்களுக்கு தேவைப்படும். சோ இதுக்கான டவுன்லோட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஏதாவது எடிட்டர் ஆப் நான் KINEMASTERல தான் எடிட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நீங்க என்ன சாங் வந்து ஆட் பண்ண போறீங்களோ அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம KINEMASTER எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அப்படிங்கற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ரேஷியோ செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். இதுல 9:16 ஃபுல் ஸ்கிரீன் ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கிற அட்வான்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல ஃபிட் அப்படினு இருந்துச்சுனா ஃபில்லுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ இருக்கக்கூடிய போட்டோ டியூரேஷன் லெவலை 5 செகண்ட்ஸ்க்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா 5.0க்கு செட் பண்ணதுக்கு அப்புறமா கீழ இருக்கிற கிரியேட் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்க கேலரியில இருக்கக்கூடிய இமேजेस எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுல நீங்க யாருடைய பர்த்டேக்காக ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய ஒரு 6 இமேजेस வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேजेस செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரைட் சைடு டாப்ல இருக்கக்கூடிய இன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம எடிட்டிங்கான ஏரியாவுக்கு வந்துடலாம். இப்போ நம்மளோட இமேजेस எல்லாமே வரிசை ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்குலாம் விக்னெட் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணணும். சோ அதுக்காக ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா ரைட் சைடு நிறையவே எடிட்டிங் டூல்ஸ் வந்து ஷோ ஆகும். இதோட பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல உங்களுக்கு விக்னெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சேம் இந்த எல்லா இமேஜ்க்குமே வந்து விக்னெட் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஆன் பண்றதுனால நம்மளோட ஸ்டேட்டஸ்ல இமேजेस எல்லாமே ஹைலைட்டடா காமிக்கும். சோ அதனால கண்டிப்பா இத வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போறோம். இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லேயரை செலக்ட் பண்ணிட்டு மேலே வரக்கூடிய மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நம்மளோட கேலரி ஓபன் ஆகும். இதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த இந்த பர்த்டே டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பர்த்டே டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு ஃப்ரண்ட் சைடுல வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இத ஸ்கிரீன் சைஸ்க்கு கரெக்ட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணனும். சோ அதுக்காக ரைட் சைடுல இருக்கிற ஆப்ஷனை கொஞ்சமா வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இதுல ஸ்பிட் ஸ்கிரீன் அப்படினு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா இது வந்து ஆஃப்ல இருக்கும். இதுக்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா இது ஃபுல் ஸ்கிரீனுக்குமே வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அகைன் கொஞ்சமா மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படினா பிளெண்டிங் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வரக்கூடிய ஸ்கிரீனை ஒன்ஸ் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த டெம்ப்ளேட் வீடியோ பெர்ஃபெக்ட்டா நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோல வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு நம்ம பேக் வந்துக்கலாம். பேக் வந்ததுக்கு அப்புறமா இந்த இன்ஸ்பிளேஷ் டெம்ப்ளேட் வீடியோட எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப இமேஜும் கரெக்ட்டா சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜோட எண்டிங்ல பாத்தீங்க அப்படினா எஃபெக்ட் வந்து க்ளோஸ் ஆகவே இல்ல. பட் இமேஜ் வந்து அதுக்குள்ளே சேஞ்ச் ஆகிடுச்சு. சோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜோட லெந்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த எஃபெக்ட்டோட எண்டிங்ல கரெக்ட்டா வந்து செட் பண்ண போறோம். சோ அதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு அதோட கார்னர்ல இருக்கிற இந்த எட்ஜை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் எண்ட் ஆகுது. எண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு எஃபெக்ட் எண்ட் ஆகுற அந்த ஒரு டைமிங்ல வந்து நம்மளோட இமேஜும் வந்து சேஞ்ச் ஆகிடும். சோ அடுத்த எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்ப நம்மளோட புது இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். சோ இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜோட எண்டிங்லயுமே வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா செகண்ட் இமேஜ் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து சேஞ்ச் ஆகுது. சோ இதே மாதிரி இந்த ஒவ்வொரு டைமும் எஃபெக்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு புது எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகுறப்ப நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் எடிட் பண்றப்ப உங்களோட ஸ்டேட்டஸோட அவுட்புட் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும். சோ கரெக்ட்டா வந்து இத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த லாஸ்ட் இமேஜ் கிட்ட வந்து ஒரு இமேஜ் வந்து ஃபர்ஸ்டே வந்து சேஞ்ச் ஆகிடுது. சோ இத மூவ் பண்ணி பாத்தீங்க அப்படினா நம்மளோட எஃபெக்ட்டுக்கு முன்னாடியே வந்து அடுத்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. சோ இதையும் வந்து நம்ம ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க ஈஸியா வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான். இப்போ சிம்பிளாவே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்க இத ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படினாலும் கூட நம்மளோட அடுத்த எஃபெக்ட் வந்து இந்த ஒரு எஃபெக்ட்டோட க்ளோஸ்ல கரெக்ட்டா வந்து சேஞ்ச் ஆகுறதுனால நம்மளோட புது எஃபெக்ட்டுக்கு வந்து புது இமேஜ் வந்து கிடைச்சிரும். இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோவோட எட்ஜுக்கு வந்தாச்சு. சோ இந்த டெம்ப்ளேட் வீடியோட எட்ஜ்ல கரெக்ட்டா இந்த லைனை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இமேஜை வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம பெர்ஃபெக்ட்டா வந்து எஃபெக்ட்டோட இமேஜை வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலா இதுக்கு ஒரு சாங் வந்து ஆட் பண்ணனும். நீங்க ஆடியோ ஃபைலா வச்சிருந்தீங்க அப்படினா ரைட் சைடுல இருக்கிற ஆடியோவை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஃபைலை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாம நீங்க வீடியோ சாங்கா வச்சிருந்தாலும் கூட நீங்க சாங்கா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன வீடியோ சாங் ஆட் பண்ண போறீங்களோ அதை ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுல வந்து ஆட் ஆகிடும். இப்போ ரைட் சைடுல இருக்கிற டூல்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இத ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படினா லாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இத ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படினாலே போதும். இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோல இருக்கக்கூடிய சாங் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல இருக்கிற டெலீட் ஐகானை கொடுத்து டெலீட் பண்ணிட்டேன்.
இப்போ நம்மளோட சாங் மட்டும் இந்த இடத்துல வந்து இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ சேவ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்க. எந்தவித இஷ்யூவும் இல்ல அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்றதுக்காக ரைட் சைட் டாப்ல இருக்கக்கூடிய ஷேர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பேஜ்க்கு போகும். இது மூலமா நீங்க வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் அஸ் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.